ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் வேற ஒரு சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னடா இவ்வளோ சீக்கிரமா இவ்வளோ கேவலமா மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே கவலையா தான் இருக்கு. என்னடா சொல்ற, யாரா மாட்டிக்கிட்டா, எப்படி மாட்டிக்கிட்டான்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, போலி ரேணுகா இருக்காங்க பாத்தீங்களா, சுடர்வெளி. அவங்க வந்துட்டு டெண்டர் டாக்குமெண்ட்டை திருடி கொண்டு போயிட்டு டாக்டர் கிட்ட கொடுக்க போறாங்க. டாக்டர்னா கூட்டாளி, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்க போற அந்த ஒரு நிமிஷத்துல வசம் மாட்டிக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட் யாரான்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே நம்ம பெரியம்மா தாங்க. என்னடா சொல்றேன், நான் பெரியம்மாவா? அவங்க இந்த அளவுக்கு மாசா கிளாஸா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நானே எதிர்பார்க்கலைங்க. அந்த அளவுக்கு ஒரு மாசா கிளாஸ் ஒரு பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் ஒவ்வொன்னா தெளிவா பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, வீடியோக்கு போறபடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச சுடர்வெளிக்கு இப்ப பெரிய அப்பா வரப்போது ஜெயில போய் களி, கேவுரு மாவு இந்த மாதிரி தான் நீங்க கம்மங்கஞ்சி எல்லாம் குடிக்க போறாங்க. சோ எப்படி குடிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஆக்சுவலா பத்தி பேசலாம். வாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சும்மா இல்லாம சுடர்வெளி அந்த டாக்டருக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பெரியம்மா எதிர்ச்சியா பாத்துடுறாங்க. ஓ இப்படிதான் நடக்குதா, இவதான் அவ அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் மல்லி கொடுத்த டேப்லெட், அந்த டேப்லெட்டும் ஒரு பக்கம் காரணம் தாங்க. அந்த டேப்லெட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளால பைத்தியமாவே நடிக்க முடியல, ரியலாவே பூஜாவை தான் நடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ பூஜா மீன்ஸ் சுடர்வெளி, ஓகேங்களா? அவளுக்கு இனிமே நான் பூஜான்னு பேர் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என்னதான் பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இந்த டைம் தான் பெரியவா மாஸ்டர் பண்ண பண்றாங்க. அவன் பொங்கல அவளை விட்டுருவோம், எப்படியும் அந்த டாக்குமெண்ட்டை திருடிட்டு அவ போவா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த நாம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. அதே மாதிரி கதிரேசன் கிட்ட அந்த லேடி வந்து டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க, ஓகேங்களா? பழைய இதுக்கு முன்னாடி நம்ம சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டை வச்சு நான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இதை மாற்றி அமைச்சிருக்கேன், இதை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிட்டு சொல்லுங்க சார், நம்ம இதே சப்மிட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த லேடி கொடுத்துட்டு போக அந்த டாக்குமெண்ட்டை நம்ம கதிரேசன் எடுத்துட்டு போய் ரூம்ல வைக்கிறாருங்க. ஆனா நம்ம சுடர் என்ன பண்றாங்கன்னா, ஓ வீரோவில் தான் வைக்கிறியா, வை வை வை, லட்டுல வச்சேன்னு நினைச்சியா, நட்டுல வச்ச அப்படின்ற மாதிரி இவளும் போய் தூக்குறாங்க. தூக்கிட்டு நேரம் எடுத்துட்டு அவங்ககிட்ட போறா. இதெல்லாம் மறைஞ்சிருந்து வேடிக்கை பார்த்த மல்லியும் பெரியம்மாவும் நேரா அவளை கையும் களமா பிடிக்கணுன்றதுக்காக நம்ம மல்லி தேவசேனாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா தேவசேனா என்ன பண்றாங்க தெரியுமா, மாசா கிளாஸா ஒரு புதுசா ஒரு பிளான் பண்றாங்க. நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, டோன்ட் வெரி அபவுட் திஸ், ஐ வில் ஹேண்டில் அப்படின்னு ஒரு டைலாக் விட்டுட்டு அவங்க அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்னடா வேலையை ஆரம்பிச்சான்னு கேக்குறீங்களா? அவன் இங்க வந்ததும் கையும் களவும் அவளை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு சும்மா முட்டிக்கு முட்டி தட்டி கீழே தரையில முட்டி போட்டு உட்கார வைக்கணும்ன்றதுதான் அவங்களோட எண்ணம். அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியே அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அப்படி என்ன பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா? சொல்றேன் வாங்க. இவங்க கொண்டு போய் டாக்குமெண்ட்டை கொடுக்குற அந்த டைமிங்ல கரெக்டா வந்துடுறாங்க. நீ என்ன பண்ற இங்க, என்ன இது எதுக்காக இவங்க நின்றுட்டு இருக்க, நீ விஜயோட வைஃப் தானே அப்படின்னு சொல்லி ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நீ மென்டலா ஏதோ டிஸ்டர்ப் ஆயிட்டு அப்படி இப்படின்னாங்க, நீ தெளிவா பேசுறிய அப்படின்னு சொல்ல, ஆமா நான் விஜயோட வைஃப் தான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் நடிக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க மாத்திரை சாப்பிட்டதுனால அந்த மாத்திரை எஃபெக்டால அவங்களால நடிக்க முடியலைங்க. உண்மையான இந்த சுடர்வெளியா தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால பொய் வேணா பேச முடியுமே தவிர நடிக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்த, நீ என்ன பண்ற, எல்லாமே எனக்கு தெரியும், ஓகேவா? இதுக்கு மேலே நீ நடிச்சு தப்பிக்கலாம்னு நினைக்காத, உன்னை உள்ள தூக்கி போட்டு ஜட்டியோட நீ போச்சு முட்டி முட்டி தட்டி நிப்பாட்டுனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye. This is your Arul.